ரொட்டீன் எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே யார் ஆட்சி வாங்கலாம்? உங்க சப்போர்ட் யாருக்கு? யார் ஆட்சி வாங்கலாம்? சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே யார்? டிவிக்கு டிவிகே. எதனால? புதுசாக ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போடலான்னு தான். சேஞ்ச். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க? இதுக்கு முன்னாடி வந்து டிஎம்கே. இந்த டைம் டிவிகே. சரி, ஓகே. ரொட்டீன் எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே என்ன சொல்றீங்கன்னு வர எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, விஜய், என்டிகே, சீமான். விஜய். விஜய். எதனால? எனக்கு அவரை பிடிக்கும், அதனால சேஞ்ச் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பா ஒரு சேஞ்ச் வர்றது. இதுக்கு மாதிரி யாருக்கு? டிஎம் கேட்கணும். இந்த டைம் விஜய். நீங்க உங்க சப்போர்ட்? நானும் அதே தான் சார். எதனால? எதனாலன்னா யாராவது ஒரு புதுசா ஒரு ஆள் வந்தா மாற்றம் கிடைக்குமேன்றதுக்காக, மற்றபடி வேற எந்ததுக்காகவும் இல்லை. இவ்வளவு நாள் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, ஒரு சப்போர்ட் ஒரு ஆள் நல்லது தானே, அதுக்காக. இதுக்கு மாதிரி யாருக்கு? இதுக்கு முன்னாடி சிஎம் இல்ல, நாம் தமிழர். ஆமா, டிஎம்கே. டிஎம்கே எங்க சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க, அதனால. இதுக்கு மாதிரி யாருக்கு? எதுங்க? இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல, இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்லாம் போன தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? போன தேர்தலில் திமுகவுக்கு தான். எப்பயுமே திமுக தான். எப்பயுமே கிடையாது. ஜெயலலிதா இருக்கிற போது ஜெயலலிதாவை போட்டது. இப்போ மாறி இது பண்ணியாச்சு. சரி, கேள்வி. இப்போ வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர், சீமான் யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? நம்ம டிஎம்கே போடுவேன். எதனால? ஆட்சி நடத்துறது அவர் தான் நடத்த முடியும், வேற யாரும் நடத்த முடியாது. அதனால அவருக்கு தான் போடுவோம். எப்பயுமே டிஎம்கே. ஆமாம். சரி, சில கேள்வி. வர எலெக்ஷன் நீங்க உங்க 20 எலெக்ஷன் உங்க தான் போடுறது? டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே, டிவிகே, டிவிகே. ஏன்னா புதுசா ஏதாச்சும் நடக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. சேஞ்ச் எதிர்பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி யாரும் சப்போர்ட் பண்ணிட்டு சொல்ல விருப்பம் இல்லை. சரி, ஓகே. இந்த டைம் ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பா. உங்களுக்கு ஓட்டு அடிக்க அப்புறம் புதுசு அப்ளை பண்ண போகிறோம். உங்க யாருக்கு வர சட்டமன்ற தேர்தலில்? திமுக, அதிமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர், சீமான். காமராஜ் மாதிரி ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு தான் போட்டோம். அவரு மாதிரி இனிமேல் ஆட்சி அமையவே அமையாது. ஆனால் போட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம வாக்குரிமை போடுறது வந்து டிஎம்கேக்கு மட்டும்தான், யாருக்கும் போடுறோம். டிஎம்கே இல்லை, நம்மளோட வாக்கு வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக போடுறோம், அவ்வளோதான். ஆனால் எந்த காமராஜுக்கு அப்புறம் நிலையான நல்ல தரமுள்ள ஆட்சி கிடையாது. உண்மைதான். சரி, கேள்வி. ரொட்டீன் எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே யார் ஆட்சி வாங்கலாம்? உங்க சப்போர்ட் யாருக்கு? யார் ஆட்சி வாங்கலாம்? ஸ்டாலின் ஆட்சி பண்ணா தான் நல்லா. ஸ்டாலின். ஐயா, எங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாமே அவர் தான் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறாருங்க. எனக்கு பட்டாக்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டேன். அது அப்புறம் கரண்ட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார் பேரில் இருந்தது, ரொம்ப எங்கள் மாமனார் பேரில் இருந்தது. அதனால இருந்துக்கிட்டு எனக்கு முகாம் போட்டிருந்ததுலேருந்து உடனே கிடச்சிது. மறுநாளே வந்து மின் இணைப்பு மூலிமா எனக்கு வந்துருச்சு. ஆமாம், ஆனால் திமுக எப்பயுமே நாங்கள் எங்கள் அப்பா காலத்துலேருந்தே திமுக தான். நன்றிங்க. உங்களுக்கு ஓட்டு ஐடி இருக்கா? உங்க சப்போர்ட் யாருக்கு 26 எலெக்ஷன்ல? டிவிகே தான். டிவிகே. எதனால? ஏதாவது ஒரு புதுசா மாற்றம் வருமோன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல டிவிகே சப்போர்ட் பண்ணுங்க. சேஞ்ச் இது. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க? இதுக்கு முன்னாடி இல்ல, இப்பதான் நியூ ஓட், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு, சோ டிவிகே. வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர், சீமான் உங்க ஆதரவு யாரு? நமக்கு எப்பவுமே ஏடிஎம்கே தாங்க. ஏடிஎம்கே. எதனால? இப்போ ஆரம்பத்துல வந்து இப்போ வரைக்கும் ஏடிஎம்கே தான். எப்பவுமே ஏடிஎம்கே. நமக்கு அதுதான் அதிகம் பேச தெரியாது. சரி, ஓகே. பின்னாடி கொடுத்து பார்க்க வச்சுருக்காங்க. உங்க ஆதரவு யாருக்கு வர சட்டமன்ற தேர்தலில்? திமுக, அதிமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர், சீமான். மாறுச்சு தான், எடப்பாடி தான். எடப்பாடி. எதனால? அவரும் நம்ம இடத்துக்காரு. அம்மா ஜெயலலிதா, ஜெயலலிதா, எடப்பாடி நம்ம எப்பவுமே எடப்பாடி. சரி, ஓகே.
வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு இருக்கும்? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர், சீமான்? யாருக்கும் கிடையாது. அதாவது எடப்பாடிக்கு வருது தான். எடப்பாடி. ஆமா. எதனால? ஏன்னா நாங்கள் 1 லட்சம் ரூபா எனக்கு கொடுத்துருக்காரு. வண்டி வாங்க பணம் கொடுத்து ஒரு 7 கார்டு வச்சிருக்கேன். இது வரைக்கும் எதுக்கும் போட்டது அதிமுக தான் போட்டிருக்கேன். எப்பவுமே எடப்பாடி. எப்பதான் எம்ஜிஆர் காலத்துல இருந்தே போட்டிருக்கேன். சரி. இது அவருக்கு கேட்டேன். வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர், சீமான்? நாங்களும் அதிமுக தான். அதிமுக. எதனால? நாங்கள் ஆதி காலத்துல எம்ஜிஆர் ஆட்சிக்கிறது. எப்பவுமே. சரி. 26 யூடியூப் சேனல் 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே. சப்போர்ட் யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? சொல்லலாமா? சொல்லலாம். இது நான் என் வீடியோவே இருக்கும் ப்ரோ. இதில் நம்ம டிவிக்கே தான். டிவிகே. எதனால? ஒரு மாற்றம் வேணும் ப்ரோ. அதான் டிவிக்கே வந்தால் நல்லா இருக்கும். இவங்க ஆட்சியில் இந்த வரலும் ஒன்றும் நடக்கல. சரி, இவங்க வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். சேஞ்ச் எதிர்பார்க்குறேன். சேஞ்ச் எதிர்பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி யார் சப்போர்ட் பண்ணிடுங்க? இதுக்கு முன்னாடி நான் டிஎம்கே போட்டேன். டிஎம்கே தான் போட்டேன். இந்த டைம் டிவிகே. இந்த வாட்டி டிவிக்கே போகணும் வருது. சரி. சரி. இப்போ வர தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர்? நீங்க யார் போட்டு போடுவீங்க? யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறீங்க? பேரன் சொல்ற பக்கம் தான் போடுவேன். உங்க பேரை யார் சொல்றாங்க? அதான் பாரதிய ஜனதா கட்சி. பிஜேபி சொல்றாங்க. ஆமா. ஏன் எதனால? அதனால எனக்கு என்ன தெரியும், அவனுக்கு தான் தெரியும். சொல்றாங்க, அதனால போடுறேன். சரி, ஓகே. இப்போ வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர், சீமான்? அம்மா மக்கள் முன்னேற்றம். அம்மா மக்கள். எதனால? ஏன் அம்மா மக்கள்? அவங்க வந்து நல்லது செய்வாங்கறனால. அவர் ஏற்கனவே அதிமுகல இருந்து எல்லாம் இந்த மாதிரி டிடிவி தான். அம்மா மக்கள் முன்னே அவரு தான். சின்னம்மா அம்மா மக டிடிவி அவங்க பக்கம் தான். அவங்க வந்து நல்லது செய்வாங்க. ஏற்கனவே அம்மா கூட இருந்தாங்க. இப்போ வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா, நாம் தமிழர், சீமான்? யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாதுல்ல. நீங்க எதை சொல்ற வார்த்தைக்கு நான் போடுவேன். எதுக்கு போட சொல்றீங்க அதுக்கு போடுறேன். நீங்க யாருக்கு போடலாம்? நாங்க எதுக்கு போடுறோம்? நீங்க எதுக்கு போட சொல்றீங்க அதுக்கு போடுறோம். நாங்க பொதுவா எடுத்துட்டு இருக்கோம். கட்சியில இருந்து வரல. நாங்க பொதுவா கேட்டுட்டு இருக்கோம் யாருக்கு அதிகமான ஆதரவு இருக்கு அப்படின்னு. எப்படி சொல்றது? உங்களுக்கு யாரை பிடிக்கும்? இத்தனை வருஷம் எதுக்கு போட்டுட்டு? திமுகவுக்கு போட்டு. இந்த வருஷம் எதுக்கு போடுவீங்க? யாரை பிடிக்கும்? திமுகவுக்கு தான் போடுவோம். ஏன் எதனால? ஏன் திமுகவுக்கு? அவரு எல்லாமே எங்களுக்கு பணம் 1000 ரூபா கொடுத்தாரு. பசு பிரியா கொடுத்தாரு. ரேஷன் சாமான் எங்களுக்கு 60 வயசுக்கு வீட்டுக்கு வருது. எங்கள் தெருவெல்லாம் சந்து வந்தெல்லாம் ரோடு போட்டு கொடுத்தாரு. என் பேத்தியை பட்டதாரியாக இல்லாத அம்மா அப்பான்னு சொல்லி அவங்க ஃப்ரீயாக படிக்க வைக்கிறாங்க. பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை ஃப்ரீயாக படிக்க வைக்கிறாங்க. அதுக்கு சாப்பாட்டு உணவு கொடுக்குறாங்க. முதியோர் இல்லத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. எல்லா வசதி ஒன்று. இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு கைகள் சோமருந்து நாங்கள் பாடுபட்டு தின்னுக்கிறோம். பாடுபட்டு சாப்பிட்றேன். என்ன சாமி? அப்புறம் திமுக தான். அதனாலதான் அதிமுக ஓட்டெல்லாம் பிரிஞ்சு கிடக்குது. கட்சியெல்லாம் பிளவுபட்டு கிடக்குது. அதனால திமுக ஜெயிக்கிற கட்சிக்கு போடலாம். அவ்வளோதான். அப்புறம் எம்ஜிஆர் ரசிகன் நான். இது வரைக்கும் ஓட்டு மாற்றி போட்டது. இந்த இடம் மாற்றி போடுறது. அவர் செங்கோடன் போய் விஜயோட சேர்ந்தார். இவர் எடப்பாடி தனியார். எல்லாம் ஒன்றா இருந்தால் பிரச்சனை இல்லை. அதிமுக வரும். இப்படி பிரித்து கிடந்தால் எப்படி வரும்? அவங்க தான் வருவாங்க. அதுக்கு நம்ம ஜெயிக்கிற வச்சுக்கு ஓட்டு போட்டுக்குவோம். சரி.